ஹலோ, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லி ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் இந்த பேக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி செய்ய போகிறோம்னு தெரியல. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுபா இந்த 2 பேக்கெட்டையும் ஒன்றா கொட்டணும் போல சுபா. இந்த பவுலில் இந்த பவுலில் கணக்கெலாம் கிடையாது போல், அப்படியே கொட்ட வேண்டியதான். அப்படியா? ஆமாம், ட்ரை பண்ணுவோம். ஒரு பவுலில் ஊற்றி நம்ம இதில் ஒரு ஒயிட் கலர் பவுடர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பவுடர்னே தெரியல. ஸ்ட்ராபெரி எல்லாமே அதான் ஒரு மாவு மாதிரி இருக்குது. சரி, எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம். ஒருவேளை தனியாக கரைக்கணுமா இருக்குமோ? இது தனியாக வேணால் கரைச்சி பார்ப்போம். இது வேணால் அடுப்பில் வைக்கிறதுக்கு. ஸோ தனியாக கரைக்கலாம். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்ற மாதிரி 2 பவுடரும் போடணும். ஸோ நம்ம இதையும் சேர்த்துடலாம். இதுதான் ஸ்ட்ராபெரி பவுடர். இதுதான் ஸ்ட்ராபெரி. எல்லாத்தையும் போட்டுக்கலாமா? எல்லாத்தையும் போடுவோம், என்னதான் வருதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கரண்டி வாசனையாக இருக்குது. வாசனையாக இருக்குது. இன்னொரு லைட் போட்டுருவேன்னா ஒரு லைட் தானே ஏற்றிடலாம். ஊற்றிட்டு கரைக்கிறதுலாம் அதிலே கரைஞ்சிரும் போலியே. ஆமாம், கரைஞ்சிருது. ஸோ 500 ml கரைச்சிக்கலாம். இந்த ரோஸ் மில்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு பாயில் வாட்டர் இன் தி பவுல் ஹேவிங் த மிக்சர். ஒரு சுகர்லாம் அதுலேயே இருக்குது. அப்போ கலக்கணும். நம்ம தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி அது எசன்ஸ் உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்ட்ராபெரியில் உள்ளது. ஓகே, சரி, கரைச்சாச்சு. ரெட்டிஷ் கலர். ஃபோனில் எப்படி தெரியுது? ஃபோனில் இன்னும் ரெட்டாக தெரியுதுல்ல? ஓகே, இப்படி வச்சிடலாம். இப்போ அது கிண்டிக்கிட்டே இருக்கும். கிண்டி கலரணும். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ராபெரி ஒரு கேக் மாதிரி மாற்றுறதுக்காக என்ன வச்சுருக்கேன்? ஆப்பிள் சும்மா 2 ஆரஞ்சு, பொமோகிரானேட். எஸ். செஞ்சோன்னா எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி செய்யறதுன்னு. அந்த டப்பாவும் தூக்கி போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது பாயிலிங் வாட்டர். போர் தி பாயில் வாட்டர் இன் தி பவுல் ஹேவிங் தி மிக்சர். பாயில் மட்டும் பண்ணி எடுத்துட்டா போதும், கொதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியல. சும்மா ஜெல்லி வருதா இல்லை ஜெல்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ப்ரொசீஜர் கரெக்டாக தப்பான்னு எங்களுக்கே தெரியல. பண்ணிட்டோம். சும்மா செய்கிறோம் கேட்டாலேன்றதுக்காக. ஐயோ, ஆப்பிள் டீச். அவன் என்ன பண்ணுறான்னு காமிட்டு. அக்கா என்ன பண்ற? ரோஸ் அது ரெட். எதுல இருந்தது? ஜெலட்டின். எசன்ஸ் கிடையாது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஃபுல்லா போட்டாச்சா? எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து செட் பண்ண போறோம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஊத்தி பாயில். செம்ம வாசனை. அடே மக்களே, உங்களுக்கு என்ன பண்ணி வந்தறாங்கன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி சும்மா ஜெல்லி தான் இது. நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்ய போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே இது வந்து என்ன பண்ண போறோம்னா, போதுமா? இது ஆரஞ்சு போதும். ரொம்பனா அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே கொஞ்சம் புளிப்பு சுவை வரும். ஆமா, இதெல்லாம் சேர்க்கும்போது ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் போட்டுறலாம். ஏதோ ஒரு இது வச்சு தண்ணியில விட்டு கலக்கணும். நீங்க கலக்கணுங்களா? எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. மொத்தமா போடாத, மேல மேல போடு. ஊத்தி மேலனாலும் எப்படி உனக்கு அடியில தானே போகும். கட்டியாக தான் நீ ஃப்ரீசர்ல செட் பண்ணணும். இது கீழ இருக்கா, நம்ம திருப்பும் போது மேல வந்துரும். இது ஃபுல்லா நம்ம கேக் கொண்டாடுறோம். அவ்வளவுதானாக்கா? அவ்வளவுதான். எனக்கே தெரியல இது எப்படி செய்வாங்கன்னு. அது நிறைய எல்லாம் போட முடியாது. இது அப்படியே நம்ம ஆப்பிள் மேல வந்துருச்சு. சரி, பரவாயில்ல. ஆரஞ்சு அடியில இருக்கு. சரி, எது மேல வருதோ எது கீழே வருதோ வரட்டும். இது ஆறட்டும். ஆறிடுச்சுன்னா நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஓகே, செட் பண்றதுக்கு ஒரு 4 இனிப்பா போட்டீங்களா? எல்லாமே அதுலயே இருக்கும். எல்லாமே அந்த மிக்சிங் தேவையில்ல. எல்லா சுகர் எல்லாமே அதுலயே இருந்துச்சு. சோ இது ரெடி. சூப்பர். எங்க அக்கா வந்து நாளைக்கு ட்ரை பண்ணிப்போம். நாளைக்கு இது செட் ஆச்சுனா தான் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். கரெக்ட்டா அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொன்னா, அந்த பிளாஸ்டிக் பவுல்ல ஊத்தி வைக்கலாம். ஸ்ட்ராபெரி ஜெல்லி, ஃப்ரூட் ஜெல்லி பண்ணிருக்காங்க. நாளைக்கு நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். என்னடா இதே ட்ரெஸ்ல நிக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. எங்க அப்பா வந்து ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க, நீ போட்டுக்க அப்படின்னு. அதனால நான் வந்து
ஒரு நாள்ல நாங்க அத்தனை வீடியோ எடுத்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீடியோ கவர் பண்ண முடியுமோ 2 டேஸ்ல கவர் கவர் பண்ணிடணும். அதனால ஓகேவா? சரி. ஏன்னா எங்க அக்கா காலையில இருக்கும்போது நம்ம எடுத்துறோம். வந்து நல்லா ஃபன் பண்ணி நல்லா வீடியோ போட முடியும். அதனால எங்க அக்கா ஃபுல் குக்கிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரி நாளைக்கு பண்ண ஆரம்பிக்கல இவங்க கேட்டாங்க. வேணும், நான் வேணும், கேட்டனால எங்க அக்கா கேக்குறாங்க. பண்ணி தராங்க. இப்ப கூட சுபா என்ன கேக்குறா, அக்கா சுபா கேக் கேக் பண்ணிட்டாக்கா. கேக்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. எப்படி வரும்னு எனக்கே தெரியல. கேக் வந்து பண்ணலாம். ஆனா வந்து நாங்க கேக்குக்கு வாங்க வேண்டிய ஐட்டம் எதுவுமே வாங்கல. கடைக்கு போனோம், ஆனா நாங்க வந்து ஒண்ணுமே வாங்கிட்டு வரல அதுக்கு. அக்கா இங்க வந்தோடனே அவ வந்து கேக்குறாங்கல்ல ஜெல்லி மட்டும் வேணும்னால ஜெல்லி. அவ ஜெல்லி சாப்பிடறது கேட்டா, அக்கா வேண்டாம் நான் வீட்டுல செஞ்சு தரேன், ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட் ஜெல்லி பண்ணி தரேன்னு சொல்லி எங்க அக்கா அவள அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்துட்டா இதை வாங்கி கொடுத்து. சரி ஓகே, செட் பண்ணிட்டு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள நாங்க போய் பாத்திரத்தை போய் விளக்க போறோம். இப்பதான் நைட் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, நாங்க வெளியே போயிட்டு வந்தனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எந்த வெளியே போயிட்டு வந்தோம்? ஒரு கடைக்கு போயிட்டு சரி, வந்தோம். okay. லேட் ஆயிடுச்சு. சரி, Okay, bye. பாய். அக்கா வந்து நேற்று வந்து ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. நேற்று ஃபுல்லா நாங்க வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி திறந்து பார்ப்போமா? இது முதல்ல பிளேட்ல கொட்டி சூப்பர். எப்படி வருது? இப்போ வந்து பிளேட்ல வச்சு பார்ப்போம். இது ஆல்ரெடி தண்ணியா தான் இருக்கு. அப்ப அப்படியே போடு. இந்த ஜூஸ் தண்ணியா தான் வரும் மெல்ட்டா. ஓகேவா? திறந்து பார்ப்போம். என்ன வரல? தண்ணியை வச்சு நம்மளா செஞ்சோம். செம சுபா. இன்னும் கொஞ்சம் ஜெல்லி ரெடி. சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஜெல்லி. செமையா இருக்கா? சூப்பர் சூப்பர். செமையா வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னமோ தண்ணியா இருக்கும். அக்கா காலையில எடுத்து பார்க்கும்போது ஐஸ் கட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இது தண்ணியா இருக்கும் இது நீ ஊத்துனா இது குளகுளன்னு தண்ணியா போகும் போல. ஆனா இப்படி கேக் மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. எப்படி தெரியலையே எனக்கு. ஆனா கொஞ்சம் வந்து அந்த பேர் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. அது வந்து மேல இல்ல தண்ணியா இருக்குமா தெரியும். ஆமா நல்லா பாருங்க. கரெக்ட் கரெக்ட். நாங்க ஃப்ரூட் ஜெல்லி எல்லாம் போட்டுருக்கோம். ஆப்பிள் எல்லாம் அடியில மேல அடியில ஆயிடுச்சு போல. ஜெல்லி தான். இது கையை வச்சு எடுத்தது. கட் பண்ணி சாப்பிட்டோம். ஆல்ரெடி அது ஒரு டைப்பா தான் இருக்கு. நான் கையில எடுக்க முடியாது. ஸ்பூன்ல தான் எடுக்கலாம். எடுக்கலாமா? இது வருது. காட்டு காட்டு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா? பாரு. ஃப்ரூட்லாம் போட்டுருங்க. புளிக்குதா? நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரினா கொஞ்சம் புளிப்பா தானே இருக்கணும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நாக்கா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அக்கா வந்து எங்களுக்கு வந்து ஜெல்லி பண்ணி கொடுத்துட்டாங்க. செமையா இருக்கு. இங்க வந்து கொல கொலன்னு ஆடுது. அப்படியே உள்ள ஓடுது. செமையா இருக்கும். நாங்க இந்த வெயிலுக்காக சில்லுன்னு வச்சு இது இது ஜெல்லி ஜெல்லி ஃப்ரூட் ஜெல்லி பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொன்சரா கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை. Bye. Thank you.